புதிய தேசங்களை கண்டுபிடிப்பதிலும் உலகின் ஆழ அகலங்களை அலசுவதிலும் ஐரோப்பியர்களே முன்னோடிகளாக இருந்திருக்கின்றனர் என்பது வரலாறு கூறும் உண்மை. பல நாடுகாண் ஆர்வலர்களின் கவனம் இந்தியா பக்கமே இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்தியாவில் மட்டுமே கிடைத்த பல பொருள்களை ஐரோப்பியர்கள் அதிகமாக விரும்பினர். உதாரணத்திற்கு நவரத்ன கற்கள், மயிலிறகு, மிளகு, கிராம்பு போன்ற நறுமணப் பொருட்கள். முன்பெல்லாம் அந்த பொருள்கள் தரை மார்க்கமாகத்தான் ஐரோப்பாவுக்கு சென்று சேர முடிந்தது. வழியில் பல இடைத்தரகர்கள் இருந்ததாலும், தரைப்பயணம் நீண்ட நெடியதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்ததாலும் அந்த பொருள்களின் விலையும் மிக அதிகமாக இருந்தது. விமானமும் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டம் அது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்துவிட்டால் வாணிபம் இன்னும் சுலபமாக இருக்கும், பொருள்களின் விலைகளும் நியாயமாக இருக்கும் என்பதுதான் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கான கடல் மார்க்கத்தை கண்டுபிடிக்க விரும்பியதன் மிக முக்கியமான காரணம். 1498 இந்தியாவில் கால் பதித்து ஐரோப்பாவின் கனவை நனவாக்கினார் ஒரு போர்ச்சுகீசிய நாடுகாண் ஆர்வலர். அவர்தான் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து வரலாற்றில் தடம் பதித்த வாஸ்கோ ட காமா. 1460ஆம் ஆண்டு போர்ச்சுகலின் சைன்ஸ் என்ற இடத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் வாஸ்கோ ட காமா. அவரது தந்தை எஸ்டாவோ ஒரு நாடுகாண் ஆர்வலராக இருந்தவர். இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயன்றவர்களுள் அவரும் ஒருவர். ஆனால் அந்த கனவு நிறைவேறாமலேயே அவர் இறந்து போனார். தன் கனவை தன் மகன் நனவாக்குவான் என்று அப்போது அவருக்கு தெரிந்திருக்காது. அவரது மறைவிற்கு பிறகு போர்ச்சுகீசிய மன்னர் 2ஆம் ஜோவா அந்த பணியை முடித்து தருமாறு வாஸ்கோ ட காமாவை கேட்டுக்கொண்டார். சிறந்த பள்ளியில் படித்த வாஸ்கோ ட காமா கடற்படை அதிகாரியாக சில காலம் பணியாற்றினார். எனவே இந்தியாவுக்கான கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து வருமாறு மன்னர் தன்னை பணித்த போது அவர் மகிழ்ச்சியுடன் அதனை செய்து முடிக்க புறப்பட்டார். 1497ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனிலிருந்து 4 கப்பல்கள் புறப்பட்டன. சாவ் கேப்ரியல், சாவ் ரஃபேல், பெரியோ, ஸ்டார்ஷிப் என பெயரிய அந்த 4 கப்பல்களில் மொத்தம் 170 பேர் வாஸ்கோ ட காமாவின் தலைமையில் இந்தியா நோக்கி புறப்பட்டனர். கிட்டத்தட்ட 90 நாட்கள் நிலத்தையே காணாமல் கடலில் பயணம் செய்த அவர்கள் அந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப் ஆஃப் குட் ஹோப்பை அடைந்தனர். அதன் பிறகு ஆப்பிரிக்காவின் கரையோரமாக வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கினர். போர்ச்சுகீசிய மொழியில் நேட்டால் என்றால் கிறிஸ்துமஸ் என்று பொருள். அந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நெருங்கிய போது அவர்களது கப்பல் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையோரம் சென்றது. அந்த பகுதிக்கு நேட்டால் என்று பெயரிட்டார் வாஸ்கோ ட காமா. அதே பெயரில் அந்த இடம் இன்றும் அழைக்கப்படுகிறது. பின்னர் முஸ்லிம் வர்த்தகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மும்பாசா, மொசாம்பிக், மலிண்டி போன்ற துறைகளில் தரையிறங்கினார் வாஸ்கோ ட காமா. தங்கள் வர்த்தகத்திற்கு ஊறு விளைவிக்க வந்தவர்கள் என்று கருதிய முஸ்லிம் வர்த்தகர்கள் வாஸ்கோ ட காமாவை எதிரியாக பார்த்தனர். அவரது கப்பல்களையும் கைப்பற்ற முனைந்தனர். அவற்றையெல்லாம் முறியடித்ததோடு மலிண்டியில் ஒரு குஜராத்தி மாலுமியை தன்னோடு சேர்த்துக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தார் வாஸ்கோ ட காமா. அந்த மாலுமியின் ஆலோசனையுடன் அரேபிய பெருங்கடலில் பருவநிலை மாற்றங்களை உணர்ந்து 23 நாட்கள் கவனமாக கப்பல்களை செலுத்தி இந்தியாவின் தெற்கு கரையோரம் உள்ள கோழிக்கோடு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார் வாஸ்கோ ட காமா. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள் 1498ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி. கோழிக்கோடு துறைமுகம்தான் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வர்த்தக மையமாக விளங்கியது. அப்போது கோழிக்கோட்டை ஆண்டு வந்த சம்பூதிரி ராஜா முதலில் வாஸ்கோ ட காமாவை வரவேற்று விருந்தளித்தார். ஆனால் வாஸ்கோ ட காமா தனக்கு உகந்த பொருள்களை பரிசாக தராததால் அவர் கோபமடைந்தார். மேலும் உள்ளூர் வர்த்தகர்களோடு பகைத்துக் கொள்ள விரும்பாத அவர் போர்ச்சுகீசியர்களோடு வர்த்தக உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள மறுத்துவிட்டார். இருப்பினும் நிறைய இந்திய நறுமணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி லிஸ்பன் நோக்கி பயணமானார் வாஸ்கோ ட காமா. இந்த பயணம் மிக கடுமையானதாக அமைந்தது.
வழியில் அவருடைய வீரர்கள் பலர் ஸ்கர்வி எனப்படும் நோய்க்கு பலியாயினர். கிட்டத்தட்ட ஓராண்டு பயணத்திற்கு பிறகு சென்ற 4 கப்பல்களில் 2 மட்டும் பத்திரமாக போர்ச்சுகல் வந்தடைந்தன. சென்ற 170 பேரில் 55 பேர் மட்டுமே நாடு திரும்பினர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பிய வாஸ்கோடகாமாவை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற மன்னர் அவருக்கு பெரும் பொருளை பரிசாக தந்தார். அதோடு இந்திய பெருங்கடலின் தளபதி என்ற பட்டத்தையும் தந்து கௌரவித்தார். 80 ஆண்டுகளாக காணப்பட்ட கனவு நனவாகிவிட்டதாக மகிழ்ந்தார் மன்னர். 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்தியா நோக்கி பயணமானார் வாஸ்கோடகாமா. இம்முறை தன்னை எதிர்த்த முஸ்லிம் வர்த்தகர்களை எதிர்த்து சமாளிக்கும் திட்டத்தோடு 20 கப்பல்கள் புடைசூழ பயணமானார். அந்த பயணத்தில் சில கொடூரமான காரியங்களில் அவர் ஈடுபட்டதாக வரலாறு கூறுகிறது. போர்ச்சுகீசியர்களோடு வர்த்தகம் புரிய மறுத்த பல இந்தியர்களையும் முஸ்லிம்களையும் அவர் கொன்றார். ஒரு சம்பவத்தில் ஒரு கப்பலை வழிமறித்து பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு அதிலிருந்த 380 பேரை அங்கேயே வைத்து பூட்டி கப்பலை தீயிட்டு கொளுத்தினார். அத்தனை பேரும் பரிதாபமாக மடிந்தனர். 2வது முறை வாஸ்கோடகாமா கோழிக்கோட்டுக்கு வந்தபோது முஸ்லிம்களை அங்கிருந்து அகற்றுமாறு சம்பூதிரி ராஜாவுக்கு ஆணையிட்டார். ராஜா தயங்கவே வாஸ்கோடகாமா ஈவு இரக்கமின்றி 38 இந்துக்களை கொன்று உடல்களை கண்ட துண்டமாக வெட்டி கடலில் மிதக்கவிட்டார். அதோடு கோழிக்கோடு துறைமுகத்தையும் குண்டுகளால் தாக்கினார். வேறு வழியின்றி அவரோடு வர்த்தக உடன்படிக்கை செய்து கொண்டார் சம்பூதிரி ராஜா. அந்த உடன்படிக்கையோடு போர்ச்சுகல் திரும்பும் வழியில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் பல போர்ச்சுகீசிய காலனிகளை உருவாக்கினார் வாஸ்கோடகாமா. 3வது முறையாக இந்தியா வந்தபோது இந்தியாவுக்கான வைஸ்ராய், அதாவது அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் வாஸ்கோடகாமா. ஆனால் வந்த சில மாதங்களில் நோய்வாய்ப்பட்டு 1524ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அவர் கோழிக்கோட்டிலேயே காலமானார். கொச்சியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அவரது உடல் புதைக்கப்பட்டு பின்னர் 1539இல் அதன் மிச்சங்கள் போர்ச்சுகலுக்கு அனுப்பப்பட்டன. கடைசி பயணங்களில் அவர் புரிந்த கொடுமைகளை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் வாஸ்கோடகாமாவின் கண்டுபிடிப்பு வரலாற்று சாதனைகளில் மிக முக்கியமான இடத்தை பெற வேண்டிய ஒன்று. இந்தியாவுக்கான கடல் மார்க்கத்தை அவர் கண்டுபிடித்த பிறகு உலக நாடுகள் அதன் நேரடி வர்த்தக பலனை உணரத் தொடங்கின. இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நேரடி தொடர்புகள் ஏற்பட்டன. பல நாடுகளில் போர்ச்சுகீசிய காலனிகள் உருவாவதற்கும் வாஸ்கோடகாமாவின் முதல் பயணமே வழிவகுத்தது. அவரது பயண அனுபவங்கள் அடங்கிய லுசியா டாஸ் என்ற நூல் போர்ச்சுகலின் தேசிய காவியமாக போற்றப்படுகிறது. கண்டுபிடிக்கப்படாத அல்லது அறியப்படாத ஒன்றை நோக்கி மிக ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் நம்மில் எத்தனை பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம்? ஆபத்துக்களை கண்டு நாம் ஒதுங்கினால் சாதனைகளும் நம்மை விட்டு ஒதுங்கும். எல்லா வரலாற்று நாயகர்களின் வாழ்க்கையும் நமக்கு சொல்லும் உண்மை அது. புதிய இலக்குகளையும் திசைகளையும் நோக்கி தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பயணிக்கும் எவருக்கும் வாஸ்கோடகாமாவை போல் வானம் வசப்பட்டே ஆக வேண்டும். வானம் வசப்படுவே.